ஓகே எல்லாம் ரெடியா? அவன் வேலை கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறானே. இந்த பாரு கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சரியா? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியில எங்கேயும் போயிட்டு நான் தான் புருஷன் கிருஷன் சொல்லிட்டு சுத்தாத. ஓ இது வேற சொல்லணுமா? சரியா? உன்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இறந்துட்டேன். ஏய் சொல்றத செய்யி. சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. ஸ்பை இல்லடி ஸ்பை. நானும் ஸ்பையா தான் கேட்டேன். எதுக்குடா ஸ்பை வேலை எல்லாம் நீ பாத்துட்டு இருக்க? இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? இப்ப என்ன சொல்ல வர? உன் வீட்டை இல்ல நான் தான் சொல்லிட்டேனே நான் செத்துட்டேன்டா. இந்த கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் இப்ப நான் இவரோட இல்ல இந்த ஊர்ல. ஆல்ரெடி நீ இந்த மண்ணு பலகத்தை யாருக்கும் தெரியாது. நீ ரவிராஜன் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க? இப்ப பாரு இந்த பாரு இனிமேல் இந்த இந்தியா வந்து என்ன பத்தி பேசும். நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குறேன் பாருங்க. आदि बन के आया हूँ मेरा हौसला भी अयाश है मैं तो कारवां की तलाश है ना तो कारवां की तलाश है तो ये हम सफर की तलाश है. எங்க தான் போயிட்டு வர நீ? ஏ என்ன வந்த உடனே எங்க போயிட்டு வர எங்க நோயிட்டு வர? வேலைக்கு போகாம எதுக்கு வெளியில சுத்திட்டு கிடக்குற? வேலையா? 3 நாளா எதுக்கு வேலைக்கு போல நீ? என்னுடைய ரேஞ்சி தெரியாம பேசிட்டு இருக்க பைத்தியம். வேலைக்கா? ஏய் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நித்யானந்த சுவாமிகள். வேலைக்கு போறது வியாதிங்கிறாரு. அப்படியா? ஆமா சொந்தமா தொழில் பண்ணுங்கன்றாரு எல்லாரும். வேலைக்கு போவாதீங்கன்றாரு. பாத்தியா இல்லையா அவருடைய இதெல்லாம் வீடியோஸ்லாம்? நான் எதுக்கு உண்மையிலே இரு. பாக்குறத வெட்டியா இருக்க நீ பாரு. அதை விட பெரிய வேலை உனக்கு வந்திருக்கு. அதுக்கு போறேன் நானு. நீ கிடைச்ச வேலை என்னடா பண்ண? கிடைச்ச வேலை பாக்குறத விட பிடிச்ச வேலை பார்க்கணும். புரியுதா? நீங்க தான் பிடிச்சிருக்கு. பிடிச்ச வேலைய பார்க்கணும். பூவாக்கு என்ன பண்ணுவ? இப்ப மேல ஏறி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரே நிமிஷம் இரு. எப்படி பொழப்பு நடத்துறது? இந்த மாதிரி நீ ஊரை சுத்திட்டு இருந்தனா? நம்ம இரு. பாரு நொய்யின்ட்டு நானும் பார்த்துட்டு இருக்க வேலைக்கு போன்னு பாக்குறேன். நான் ஊரை சுத்திட்டு இருக்கேன். ராதா கொஞ்ச நேரம் அமைதியாரு சொல்லிட்டு அடிச்சிருவேன். நீ ஏன் திருந்த போறதே கிடையாது. திருந்தல் ஜென்மம் நீ எல்லாம். ஓகே எல்லாம் ரெடியா? அவன் வேலை கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறானே. இந்த பாரு கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சரியா? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியில எங்கேயும் போயிட்டு நான் தான் புருஷன் கிருஷன் சொல்லிட்டு சுத்தாத. ஓ இது வேற சொல்லணுமா? சரியா? உன்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இறந்துட்டேன். ஏய் சொல்றத செய்யி. சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. அப்படிதான் சொல்லிருக்காங்க. யார் இத சொல்லிருக்காங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. அத நான் வீட்டுக்கே சொல்லக்கூடாது. ரகசியம். உயிரோட இருக்கும்போது இறந்துட்டேன்னு சொல்ற? ராதா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இறந்தாச்சு. இப்ப நான் இல்ல. சரியா? நான் ரவிராஜே கிடையாது. என்னோட அடையாள தரமே அழிச்சிட்டேன் நானு. இப்ப கூட என்ன அடையாளம் சம்பாரிச்சு வச்சிருக்க? இப்ப நான் சம்சா களி கருவாட்டு குழம்பு என் பேரு. சம்சா களி கருவாட்டு குழம்பு. ஆமா யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும். சரி உனக்கு தெரியக்கூடாது என் பேரு. சரியா? எங்கடா கத்துட்டு வர இந்த பேர்லாம்? அது உனக்கு கரெக்டா பொருத்தமா தான் இருக்கு. கருவாட்டு குழம்பு திருடிட்டு 4 வரி. ராதா அதோட சம்சா களி. சரி நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்லி சத்தியம் பண்ணு. முதல்ல சொல்லு. பண்ணு. ஆற சொல்லி தொலை. இங்க வா. என்ன? உள்ள வா. என்னது? இப்போ நான் ஒரு இந்தியன் ஸ்பை. நான் பாகிஸ்தான் போகிறேன். அங்கே இருக்கிற போயிட்டு உளவாளி மாதிரி நான் இப்போ வந்து கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் இந்த நாட்டுக்கு அனுப்ப போகிறேன். சரியா? அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். யார்கிட்டையும் சொல்லாத. இந்த விஷயம் இந்த ஃப்ரிட்ஜோட இருக்கணும். சரியா? அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒன்னும் சொல்லிடாதீங்க. இந்த ஃப்ரிட்ஜ் விட்டு வெளில வந்துச்சு பார்த்துக்கோ. வா. தெரியலையாட்ட கேட்டாங்கண்ணா? ஆமா பெரிய இவமா. இப்போ நான் ஸ்பைடி நானு. ஸ்பையா? ஆமா ஸ்பை இல்லடி ஸ்பை. நானும் ஸ்பையா தான் கேட்டேன். எதுக்குடா ஸ்பை வேலை எல்லாம் நீ பாத்துட்டு இருக்க? இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? பாத்தியா இதனாலதான் பொம்பளைங்க கிட்ட எதையுமே சொல்றதே கிடையாது. பாத்தியா எந்த நாட்டுக்காரனாவது ஒரு பொம்பளை உளவாளியா அனுப்புறானா? ஏன்னா அதுங்க உலகிடுங்க. அதுங்க வாய் எப்படி? ஏன் ஆம்பளைங்களை அனுப்புறாங்க உளவாளியா? ஏன் அனுப்புறாங்க? ஏன்னா நாங்க யார்ட்டையும் ரகசியத்தை சொல்ல மாட்டோம். ஆனா உங்க வாயில ரகசியமே நிக்காது. அதனாலதான் எந்த பொம்பளைங்களையும் எந்த நாட்டுக்காரனும் உளவாளி அனுப்புறது கிடையாது. அனுப்புனா உரடிடுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போயிட்டு நீங்களே அதுவும் ஒரு 100 கிராம் பால்கோவா வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் சொல்லுவேன் உன் குடும்ப விஷயத்தையே. என்னடி தீவிரவாதி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க? ஐயோ இது தீவிரவாதி இல்ல. தீவிரவாதிக்கும் தேச பக்தி என்ன சொல்லி புரிய வைக்கிறது? தேச பக்திக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? ராதா இந்தியால இருந்து அங்க போறவங்க ஒரு உயிரை காப்பாத்த போறாங்க. ஆனா அங்க இருந்து ஒருத்தங்க வந்தானா உயிரை கொல்றதுக்கு தான் வரான். இது கூட தெரியாம ஒரு டைரக்டர் பேசி சுத்திட்டு இருக்கான் உட்கார்ந்து. யார் அந்த நாதாரி? யாரடா சொல்ற? எனக்கு யாரோ ஒருத்தர் மை तो कारवा की तलाश है ना ये हम सफर की तलाश है அப்படின்னு பாட்டு போடுவாங்க.
நான் போய் இறங்குவேன் பாரு, ஃபுல் தாடி இருக்கும், எனக்கு ஃபுல்லா முடி இருக்கும், எனக்கு கண்டே பிடிக்க முடியாது, என்ன மறந்துட்டேன்ற. இது வந்து நீங்க யாரும் எனக்கு ராதாவும் கிடையாது, யாரும் கிடையாது எனக்கு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். ரவி இப்படியே போனா உனக்கு குண்டு வச்சு சாவடிச்சிருவாங்க ரவி. ஏன் ரவி இதை பண்ணிட்டு இருக்க? போறப்பவே இப்படி அபசகுணமா பேசுறதுனால தான் பொம்பளைங்க கிட்ட எந்த விஷயத்தை சொல்றதே கிடையாது. இதுல உருப்படியான வேலை செய்யடா. உருப்படியா ராதா, நான் நாட்டுக்காக அதை பண்ணி ஆகணும் ராதா. அதுல வீட்டுக்காக எதனா பண்ணுடா. ஐயோ, இப்படியே பேசி 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 பேசிதான் உன் வீட்டை ஒரு பார்த்து ஒரு இந்திய ஆளு குடிமகன். போறானா? இப்ப என்ன சொல்ல வர? உன் வீட்டை இல்ல, நான் தான் சொல்லிட்டேனே, நான் செத்துட்டேன் ராதா. ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் இப்ப நான் இவரோட இல்ல இந்த ஊர்ல. ஆல்ரெடி நீ இந்த மண்ணு பலகத்தை யாருக்கும் தெரியாது. நீ ரவிராஜன் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க? இப்ப பாரு, இந்த பாரு, இனிமேல் இந்த இந்தியா வந்து என்ன பத்தி பேசும். நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குறேன் பாருங்க. சரியா? என்ன உதவாங்கறனா? ஓ, ஐயோ முடியலையா? அதான் நான் உடனே போனோம், ரஹமான் டெக்கத்தியை போய் நான் போட்டு தள்ளணும், நிறைய வேலை இருக்கு எனக்கு. இதை செஞ்சு என்னை வந்து எதுவும் தொடாதே. ஐயோ, இது வேற நான் பப்ளிக்கா பேசக்கூடாது. ஐயோ, இப்ப நான் ஒரு பையாச்சே, என்னடி சிரிப்பா வருது. நீ எல்லாம் ஸ்பை வேலை பாக்குறதுல எல்லாம் முடியலடா. வேணாடா, முதல்ல வீட்டு வேலையே பார்க்க துப்பு இல்ல உனக்கு. நீ ஏன் ஸ்பை வேலை பாப்பியாடா? ஏய், நடக்கிறத பேசுறா. ஏன் உங்க வீட்டை பத்தி நான் வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு, உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு, உங்க அம்மா என்ன வேலை பார்த்தாங்க, உங்க அப்பா ஒரு பிக் பாக்கெட், உங்க அம்மா வந்து பக்கத்துல கோழி திருடின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஊருக்கே சொல்லல. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்ப நான் ஸ்பை வேலை பார்த்தல, அது மட்டும் ஒத்துக்கிட்டீங்க. அந்த ஸ்பை வேலைக்கு எதுக்கும் ஒன்னாடா? பை மாடின்னு போனா நான் ஸ்பை கம்முனு. मैं तो कारवा की तलाश है. நல்ல வேலை. இங்க பாரு ராதா, என்னுடைய Dress, என்னுடைய உள்சட்டி, பனின் எதுவுமே இங்க வைக்காத, எல்லாத்தையும் வெளில போட்டு எரிச்சிரு. சரியா? என் அடையாளத்தை எல்லாமே அழிச்சிரு. ஏதாவது இருந்தா பாரு, நான் தலைவாரின சீப்பு, என்னுடைய முடி கிடி ஏதாவது இங்க இருந்தா கூட எல்லாத்தையும் தூக்கி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. யார்ட்டையும் சொல்லக்கூடாது. பாரு, ரவிராஜ் என்ற ஒரு அத்தியாயமே என்னோட முடிஞ்சிச்சு. ஓகே, முறையதான் போயிடு. வேண்டாம், எனக்கு சிரிப்பா வருது, சிரிச்சிட்டு போறேன். வேணா உனக்கு கேவலப்படுத்திடுவோம் அப்புறம் பாத்துக்கோ. நாளைக்கு அந்த ஊர்ல போய் நான் ஒரு 19 வயசு ஃபிகரை கல்யாணம் பண்ணா கூட வாய்ப்பு இருக்கு எனக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 19 வயசு. ஏன்னா இப்ப நான் இப்ப நார்மல், அதாவது இப்ப வந்து நான் டோட்டலாவே வந்து என்னுடைய அடையாளத்தை அழிச்சிட்டு நான் ஒரு புது மனிதனா அங்க போய் இறங்க போறேன். அங்க போய் நான் வந்து ஏதாவது ஜூஸ் ஸ்டாப்ல கடையில போய் நான் வேலைக்கு சேர்ந்து ஏதாவது பாத்துப்பேன். அந்த மனுஷனாவது பாக்குற மாதிரி இருக்குமா? எப்ப பாரு உன்னை பத்தி பேசி வெறுப்பேத்தி பாரு. நீ நான் சேர்ந்து எடுத்த போட்டோ கீட்ட ஆல்பம் எல்லாத்தையும் அழிச்சிரு. சரியா? என் கூட இருக்கிற மாதிரி காமிச்சுக்காத, நாளைக்கு உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? கண்டிப்பா வரும். சரியா? நீ தொடரடைக்கு உச்சா போயிட்டு திரும்பி வரல, என் பேர் ராதாவே இல்ல பாத்துக்கோ. கம்முனு ராதா, போறப்ப அபசகமா பேசாத ராதா. சாரி, இப்ப நான் உன்கிட்ட பேசுறதா கடைசி. ராதாங்கிற வார்த்தையை நான் இப்ப உச்சரிக்கிறதே கடைசி. சரியா? இப்ப தாரான்னு கூப்பிடு. பாரு, இனிமேல் என் பேர் என்ன? என் பேர் என்ன? ஸ்பை ரவிராஜ். நோ, வேற என்ன? என் பேர் என்னது? ரவிராஜ். அந்த பேரை சொல்லக்கூடாது. நான் போயிட்டு வரேன். சரியா? நான் சம்சா கள்ளி கருவாட்டு குழம்பு பண்றது நான் போய் நிரூபிச்சுட்டு வரேன். பாரு, இந்த பேருக்கு உனக்கு பத்து விட்டுருவாங்கடா. मैं तो कारवा की तलाश है ना तो कार